துரியோதனக்காரன், குடும்ப ஒற்றுமைக்கு சிவகுடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வள்ளுவரும் வாசுகியும் கண்ணனும் ராதையும் என்று ஒற்றுமைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்களை எல்லாம் சொல்லித்தரும் சமய வகுப்பு நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். குமரி மாவட்டத்தில் கேட்பாரின் தக்க வழிகாட்டுதலின்றி கிடைத்த ஒவ்வொரு ஹிந்துவையும் தட்டி எழுப்பி நீ ஒரு ஹிந்து என்ற உணர்வினை ஊட்டி நாம எல்லாம் ஒன்றாக்கி ஒற்றுமையாக்கிய சமய வகுப்பினர் குமரி மாவட்டத்தில் எந்த அமைப்பினாலும் சங்கத்தினாலும் அரசியல் கட்சியினாலும் கூட்ட முடியாத ஒற்றுமை கூட்டத்தை கூட்ட முடியும். அதுதான் அந்த ஒற்றுமைதான் நமது பலம். நாம் சேருவோம் ஒன்றாய், காட்டுவோம் நமது பலத்தை நன்றாய். நமது பாரத போர்ப்படையை எடுத்துக்கொள்வோம். அதில் இருப்பதோ பலதரப்பட்ட ஜாதி மத இனத்தை சார்ந்த வீரர்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு செயல்படுவதே நம்முடைய பலமும் எதிரிகளின் சிம்ம சோப்பனமும். மகாபாரத குருஷேத்திர போர்க்களத்திலே பாண்டவர்களிடத்தில் வெறும் 7 அசௌனி படைகளும், கௌரவர்களிடத்தில் 11 அசௌனி படைகளும் இருந்தன. ஆனால் குறைந்த 7 அசௌனி படைகளை வைத்திருந்த பாண்டவர் பக்கமே வெற்றி பெற்றது. காரணம் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை இந்து தர்ம சாதனை என்பது கிறிஸ்தவ முஸ்லிம் ஒற்றுமை அல்ல. மாறாக நம்மில் இருக்கும் வேற்றுமையை மறந்து நாம் ஒன்றுபட வேண்டும் என்பது. பல மலர்கள் பூத்த போதும் நந்தவனம் ஒன்றுதான் என்பதையும், பாரத மாதா பவனி வரும் தேரில் ஒற்றுமை ஒரு சக்கரம் என்பதை மறவாதே ஹிந்துவே, நீ ஒருபோதும் மறவாதே. உன்னாலும் மோனாதே, உயிர்த்தாலும் மோனாதே, உடல் பொருள் ஆவி எல்லாம் மோனதே என்று இடையராது வழிபடும் இந்துக்களின் கடவுளை சாத்தான் என்றும் பேய் என்றும் கல் என்றும் கூறும் நாத்திகர்களை வேறொருக்க நாம் ஒன்றுபடுவோம். சேற்று நிறைந்த வழிக்கு நிலத்தில் நடக்க எவ்வாறு ஊன்றுகோல் வேண்டுமோ அவ்வாறு இவ்வுலகில் பயணிக்க நம்மில் ஒற்றுமை வேண்டும். மேலும் குச்சிகள் ஒவ்வொன்றாக இருக்கும் போது ஆற்றை உடைக்க எளிது என்றும், அவை ஒரு கட்டையாக மாறும் போது ஆற்றை உடைக்க கடினம் என்பதையும், பசுக்களின் ஒற்றுமை கொண்டுதான் வேட்டையாடிய சிங்கத்தின் கதையும் நாம் அறிந்ததே. நம்மில் ஒற்றுமை இல்லையே பசுக்களுக்கு நடந்த கதை நமக்கு நடக்க நேரமாகாது என்பதை நினைவில் கொண்டு நாம் ஒன்றுபடுவோம். தனிமரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசை தராது, இருகை ஓசை மட்டும்தான் தரும். பலகை ஒன்று சேரும் போதுதான் ஓசை இடியாக விளங்கும். அப்படி வேண்டும் நமது ஒற்றுமை. ஹிந்துவின் ஒற்றுமை ஓசையாக அல்ல, ஓங்கி இடிக்கும் இடியாக. ஆகவே பாரத திருநாட்டில் பிறந்த ஹிந்து சொந்தங்களே, தாங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்போடு ஆன்மீக கல்வியும் மத உணர்வையும் தேச பற்றையும் ஒற்றுமையும் ஊட்டி வைப்போம். நாமும் நமது சமுதாயத்தினருக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு ஒன்றுபட்ட ஒருமித்த குரலில் குரல் கொடுப்போம். எம்மதமும் சம்மதம் என்பதை மறந்து என்மதமே எனக்கு சம்மதம் என்று ஒற்றுமையின் பலத்தை உலகறிய செய்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.